பேர் வந்து குஸ்குஸ்ன்னு பேர். இது வந்து நார்த் ஆஃப்ரிக்காலேருந்து கிடைக்கிறது. அதை வச்சு இன்றைக்கி ஹரியாலி மிக்ஸ்டு வெஜிடபிள் பிரியாணி மாதிரி பண்ண போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு எல்லா வெஜிடபிள்ஸும் கொஞ்சமாக லெமன் விட்டு கொஞ்சோண்டு சாஃப்ரான் போட்டு பாயில் பண்ணிட்டுருக்கேன். ஒரு கிரேவி ரெடி பண்ணணும். கொஞ்சமாக ஒரு 7 பல் பூண்டு, வெங்காயம் ஒரு 5-6 வெங்காயம், நிறையா கொத்தமல்லி, ஒரு 3 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு புதினா, கொஞ்சமாக ஜீரகம் எல்லாம் போட்டு நல்லா நைஸ் பேஸ்ட் பண்ணிக்கணும். இந்த வெஜிடபிள்ஸ் வந்து 450 கிராம்ஸ் வெஜிடபிள்ஸ். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமாக சாஃப்ரான் போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். இந்த 450 கிராம்ஸுக்கு வந்து 150 கிராம்ஸ் குஸ்குஸ் எடுத்து மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம். ஜஸ்ட்டு ஒரு லைட்டாக வெந்நீரில் சோக் பண்ணி வச்சா போதும். இமிடியேட்டாக பண்ணிடலாம், ரொம்ப டைம் எடுக்காது. இந்த இது வந்து பச்சை கொத்தமல்லி, புதினா, ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் 1, சீரகம் எல்லாமே போட்டு நல்லா நைஸ் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி தான் ஜாஸ்தி இருக்கணும், புதினா கம்மியாக தான் இருக்கணும். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் வந்து 2 பே லீவ்ஸு, ஒரு 2 கிராம்பு, கொஞ்சம் ஜீரகம், ஒரே ஒரு சின்ன அன்னாசி முக்கு, ஒரு துண்டு பட்டை எல்லாத்தையும் போட்டு நல்லா சாட்டே பண்ணணும். இது கொஞ்சம் வறுபட்டோடனே கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அதை கொஞ்சம் வதக்கணும். வதக்கணுன்னே இந்த அரைச்சி வச்ச கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் போட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக க்ரஷ்டு பெப்பர், கொத்தமல்லி ஒரு டேபிள் ஸ்பூன், ஜீரா பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா எல்லாமே ஒரு சின்ன குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன், இந்த ஸ்பூன் அளவில் மிளகாத்தூள் எல்லாமே இந்த ஸ்பூனில் தான் எடுத்துருக்கேன் அளவு. கொஞ்சமாக சோம்பு பவுடர் எல்லாத்தையும் போட்டு நல்லா சாட்டே பண்ணணும். இப்போ வந்து இந்த பாயில்டு வெஜிடபிள்ஸையும் இதில் போட்டுடுறோம். நல்லா அதில் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இந்த குஸ்குஸை வந்து சும்மா லேசாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி பெசரி வச்சா போதும். இப்போ இந்த ஹாட் வாட்டரில் சோக் பண்ணி வச்ச குஸ்குஸை அந்த பாயில்டு வெஜிடபிள்ஸோடு போட்டுட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக இதுக்கு வெங்காயம், தக்காளி வதக்கினதை மேலாக போட்டு கலந்துட்டு சாப்பிட்டா சுட சுட சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இது ரொம்ப ஈஸியாக குக் பண்ணலாம். ரொம்ப நேரம் இதை வேக வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. குஸ்குஸை அழகாக மூடி வச்சிட்டோம்னா நல்லா உளப்புறிடும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. தேங்க்யூ. ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் ஹரியாலி குஸ்குஸ் பிரியாணி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.